எபிக் சமையல்ல அடிப்பொலி ஆட்டுக்கால் பாயா, அதாவது நல்லி எலும்பு கறி. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கறியை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டோட கால்ல தோல் முடியெல்லாம் இருக்கும். ஒருவேளை அதோட கொடுத்தாங்கன்னா அதை கத்தி வச்சு நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல எந்த பார்ட் கோளாறா இருக்கோ ஆட்டோட அந்த பார்ட்டை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க ஆட்டோட நல்லி எலும்பை வச்சு சாப்பிடுறது அவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு ஆட்டுக்கால் ஆல்ரெடி கிளீன் பண்ணி இந்த மாதிரி கிடைக்குதுன்னா கழுவி எடுத்துக்கலாம். இதுல மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ் சைட்ல வச்சிடலாம். அப்பதான் இதுல இருக்க வாசம் எல்லாம் போயிட்டு அன்வான்டட் பாக்டீரியாஸ் எல்லாம் போயிடும். 15 மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இந்த ஆட்டோட காலை இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுல பாதி பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு தக்காளியவும் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், இதோட சேர்த்து ஒரு கையளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு கறி முங்குற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது க்ளோஸ் பண்ணிட்டு 10ல இருந்து 12 விசில் இதை விட்டுக்கலாம். அப்பதான் கறி நல்லா வேகும். நான் 12 விசில் விடுறேன். உங்க குக்கருக்கு எந்த அளவு பதமா இருக்கும்னு தோணுதோ அந்த அளவு விசில் விட்டுக்கோங்க. கறி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது ரெடி பண்ணிடலாம். காரத்துக்காக 7ல இருந்து 8 பச்சை மிளகா, 1 சில் தேங்காய், 5ல இருந்து 6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க 5-6 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வேகும் போதே கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தக்காளியை சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துட்டு இது க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வேக விடலாம். இப்ப தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இதுல 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கறியை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வாசத்துக்காக கொஞ்சம் புதினாவும் சேர்த்துட்டு இது க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஆஹா, நம்ம ஒரு ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதல் ஆளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.